ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக சேனல் வழங்கும் இன்று நாம் காண்பது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சீதா ஏஜென்ட்ஸ் மற்றும் ஆண்டாள் காபி ஒர்க்ஸ் உரிமையாளரும் போலூர் பட்டாசு சங்க தலைவர், நகர மதிமுக அவைத்தலைவர், போலூர் அனைத்து வியாபாரிகள் சங்க முன்னாள் செயலாளர், மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்க இணை முன்னாள் செயலாளர், தேசிய ஜேசிஸ் சங்க மாநில முன்னாள் துணைத் தலைவர், காமராஜ் கூட்டுறவு வங்கி முன்னாள் இயக்குனர், வேளாண்மை பொறியியல் சேவை கூட்டுறவு சங்கம் அக்ரோ முன்னாள் இயக்குனர், எங்கள் இனிய நண்பர் திரு ஆத்தா கே மு ஆத்மலிங்கம், திருமதி அகிலா தம்பதியரின் மணிவிழா வாழ்த்து காணொளி. நம்முடைய சேனல் சார்பில் மணிவிழா காணும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 60ஆம் ஆண்டு நிறைவிழா மணிவிழா தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே புகழ்பெற்ற மணிவிழா பவள விழா நடக்கின்ற சிறப்புமிக்க திருக்கோயிலாக விளங்கி கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடியூரில் புகழ்பெற்ற திருத்தலத்திலே அவருடைய மணிவிழா நடைபெற்று தொடர்ந்து அவருடைய மணிவிழா விமலாம்பிகை திருமண நாளிலே நடைபெற்ற யாகசாலையினுடைய அந்த மணிவிழா தம்பிகளுக்கு 108 கலசங்களுடன் கூடிய மஞ்சள் நீராட்டு விழாவும், தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், முக்கிய பிரமுகர்கள், வியாபாரிகள், அனைத்து கட்சி உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், இப்படி ஏகப்பட்ட ஆன்மீக சான்றோர்களும் 60ஆம் ஆண்டு மணிவிழாவை வாழ்த்த வந்திருக்கின்ற காணொளி காட்சி தான் இப்போது நாம் கண்டுகளித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த மணிவிழா 29/12/2023 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் காலை 9லிருந்து 10:30 மணிக்குள்ளே திருக்கடியூர் சந்நிதி தெருவில் உள்ள ஸ்ரீ விமலாம்பை திருமணாலில் நடைபெற்ற இந்த மணிவிழா காணொளி காட்சியும், காலையிலே திருக்கடியூர் சந்நிதியில் இருக்கின்ற அந்த திருத்தலத்துக்கு சென்று கோமாதாவுக்கு சிறப்பு பூஜை செய்து வணங்கி இந்த மணிவிழா தம்பதிகளுக்கு இந்த திருமண மண்டபத்திலே சிறப்பான முறையிலே யாகம் வளர்த்து மஞ்சள் நீராட்டு விழாவை நடத்திய காட்சியை நீங்கள் கண்டு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே மணிவிழா வீட்டார் சார்பிலே இந்த 60வது மணிவிழாவுக்கு வருகை தந்த வந்தவர்களை அவருடைய மகன் மணிமுத்து எம்ஏ அவர்களும், மருமகள் திருமதி ரெமிலா அவர்களும், மருமகன் ஏ வினோத், மகள் வள்ளிக்கண்ணு நன்னிலம், மற்றொரு மருமகன் சுப்பிரமணியம் என்கின்ற சுபாஷ்
அவருடைய துணையார் பாரதி, பேராளம் ஆகியோர் விழாவுக்கு வருகை தந்த ஆன்மீக சான்றோர்களை எல்லாம் வரவேற்று அகமகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திமுக சொத்து பாதுகாப்பு குழுவினுடைய தலைவரும் அறந்தாயினுடைய பலமுறை ஒன்றிய சேர்மனாகவும் பதிவைத்து அந்த பகுதி மக்களிடத்திலே நல்ல மதிப்பை பெற்றவரான திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அறந்தாங்கி விபி ராஜன் அவர்களும், மதுரை யுவராஜ் பட்டாசு கம்பெனியினுடைய அதிபரும், மாநில தமிழ்நாடு பட்டாசு வணிகர் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வி ராஜா சந்திரசேகரன் அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த மணிவிழா தம்பதிகளை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கென வாழ்த்தினார்கள். இந்த மணிவிழாவிலே நீங்களெல்லாம் காண வேண்டும் என்று நம்முடைய ஆறுபடை அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஆன்மீக சேனல் உடைய நிறுவனரும், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஒன்றிய பட்டாசு சங்கத்தினுடைய வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணிவிழா தம்பதிகளை வாழ்கென வாழ்கென வாழ்த்தினார்கள். வருகை தந்த அத்தனை உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சிறப்பு அறுசுவை உணவு வழங்கி மணமக்களை வாழ்த்த வந்த அனைவருக்கும் நினைவு பரிசை கொடுத்து மகிழ்ந்தனர். நம்முடைய இந்த மணிவிழா தம்பதிகளுக்கு நம்முடைய ஆறுபடை அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை ஆன்மீக சேனல் பல்லாண்டு காலம் வாழ்கென வாழ்த்தி, ஆன்மீக சான்றோர்களே, நம்முடைய மணிவிழா கண்ட அருமை சகோதரர் சிவத்திரு ஆ தா கோ மு ஆத்மாலிங்கம், அருமை சகோதரி திருமதி அகிலா ஆத்மாலிங்கம் இந்த காணொளி காட்சி காணுகின்ற இவர்கள் இந்த ஆறுபடை அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி என்னுடைய உற்றார் உறவினருக்கும் அனைவருக்கும் இந்த காணொளி காட்சியை காணுகின்ற அளவுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு சோடி குயில் போல
நெட்ட குட்டை என்றும் இணையாது. இந்த ஒட்டகத்தை கட்டிக்கிட குட்டை மட்டை பிடிச்சா 100 வருஷம். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். பொண்ணு பொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும். பொருத்தம் இல்லாட்டி பொருத்தந்தான் போணும். அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு. இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும். மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி மனத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அடப்புள்ள ரெண்டு முட்டை விட்ட கல்யாணம் தான் கசக்கும். 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடு குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். பொண்ணு பொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். दीर्घ संकल्या
சட்டை பீஸ் அது கொடுத்து